காலை வணக்கம். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. ஆமாங்க, ஒரு நாள் ஒரு அப்பாவும் மகளும் ஒரு டால் வாங்கும்படி ஒரு டாய் ஷாப்புக்கு போனாங்களாம். அங்க உள்ள போன உடனே மகள் ஒரு டால் எடுத்து கையில வைத்து கொண்டாலாம். அவங்க அப்பா அதை விட பெஸ்டான ஒன்று பார்த்து வச்சிருந்தாராம். ஆனா அந்த மகள் அந்த டாலையே பிடித்து கொண்டிருந்ததுனால அதையே அந்த மகளுக்கு வாங்கி கொடுத்துட்டாராம். கொஞ்ச நாள்லயே அந்த டால் பயன்படுத்த முடியாதபடிக்கு ஆனதுனால அது ஒரு ஓரத்துல தூக்கி போட்டுட்டாலாம். அவங்க அப்பா மகளிடம் சொன்னாரா, மகளே, நீ செலக்ட் பண்ண டாலை விட நான் உனக்காக இன்னும் இதை விட பெஸ்டானதா ஒரு பிரிட்டியான டாலை செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். மகள், அப்ப ஏன்பா எனக்கு அதை வாங்கி கொடுக்கலன்னு கேட்டப்போ அப்பா சொன்னாரா, மகளே, நீ ஒரு நாளும் என் விருப்பத்திற்கென்று விட்டு கொடுத்ததே இல்லையே அப்படின்னு சொன்னாராம். அன்றைக்குதான் அந்த மகள் தான் செய்கிற தவறை உணர்ந்தாளாங்க. அந்த அப்பா மகளின் மீது வைத்திருந்த அந்த அன்பையும் அவள் புரிந்து கொண்டாளாம். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்கள்ல நம்ம ஆண்டவருடைய விருப்பத்திற்கு சித்தத்திற்கு விட்டு கொடுக்காததுனால ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த உன்னத ஆசீர்வாதங்களை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். இந்த காலை வேளையில ஒருவேளை ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக நன்மைக்காக நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மையை ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய சித்தத்தின்படி விருப்பத்தின்படி பெற்றுக்கொள்ள நீங்கள் ஒப்பு கொடுத்து காத்திருக்கும் பொழுது அவர் தருகிற ஆசீர்வாதம் உங்களுடைய கண்களே கண்டு வியக்கத்தக்கதாய் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெஸ்டானதா இருக்குங்க. அந்த அப்பா அந்த மகளை நேசித்ததை காட்டிலும் நம்முடைய பரம தகப்பன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. நம்முடைய நினைவுகளை காட்டிலும் அவருடைய நினைவுகள் மேலானதா இருக்கிறதுங்க. நமக்கு பெஸ்ட் எதுன்னு அவருக்கு தெரியும். ஆமாங்க, இந்த கால வேளையில அந்த பெஸ்டான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த கால வேளையிலுமாய் தகப்பனே, உம்முடைய மேலான அன்பிற்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஆம் தேவனே, அப்பா, எங்க மேல நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க அப்பா. எங்களுடைய நினைவுகளை காட்டிலும் உம்முடைய நினைவுகள் மேலானதா இருக்கிறது அப்பா. ஏசப்பா, இந்த காலை வேளையிலுமாய் ஆண்டவரே அப்பா, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி விருப்பத்தின்படி நீர் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தருவது எப்பவுமே பெஸ்டானதா இருக்கும் தகப்பனே. நாங்கள் நம்புகிறோம் சுவாமி, விசுவாசிக்கிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. துதி கனம் மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.